முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அரிச்சந்திரருக்கு இடக்கூடிய படையல் சார்ந்த ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, அரிச்சந்திரருக்கு விசேஷமான திதியாக அமாவாசை திதியும் விசேஷமான கிழமையாக புதன்கிழமையும் புதன் ஓரையும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக அரிச்சந்திரருக்கு என்னென்ன படைகள் இடலாம் என்பதை தெரிந்து கொள்வோம். ஆக ஒரு தலைவாழை இலையில் தேங்காய் ஒன்றை உடைத்து வைத்து அதற்குள் வெற்றிலை பாக்கையும் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பச்சை நிற கண்டிறந்த இளநீர் ஒன்றையும் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவள் பொறி கடலையுடன் நாட்டு பழங்களும் அடியார்களால் முடிந்த ஏதனும் பலகாரங்களையும் சேர்த்து அரிச்சந்திரருக்கு படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடியார்களின் கவனத்திற்கு, சுடலை என்று சொல்லக்கூடிய மயானத்திற்கு தொடர்புடைய தொழிலை செய்யக்கூடிய அடியார்கள் கூடுதலாக அரிச்சந்திரருக்கு வெண்பொங்கலும் எருமை பாலையும் படையலாக படைத்து வழிபாடு செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. இவ்வாறு படைத்து வழிபாடு செய்து வருவதால் அவர்களினுடைய தொழிலானது சிறக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் அசைவப்படையில் இடுவதாக இருந்தால் பச்சரிசி சாதத்துடன் காட்டு கருஞ்சேவல் குழம்பு வைத்து படையலாக படைத்து வழிபாடு செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக அரிச்சந்திரருக்கு உரிய எளிமையான தமிழ் மந்திரத்தினை தெரிந்து கொள்வோம். ஓம் வாக்கு தவறாத அரிச்சந்திரர் ஐயனே எழுந்தருள்க என்ற மந்திரத்தினை ஜபித்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அன்பார்ந்த அடியார்களே, இன்று அரிச்சந்திரருக்கு இடக்கூடிய படையல் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொண்டோம். மேலும் ஒரு இனிய பதிவுகளை சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடியனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்திட்டு ஆல் ஆப்ஷன் தந்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம் சகலமும் முனீஸ்வரம். நம சிவாய.